சட்டசபைகள் உடம்ப இரும்பாக்கி கூட கரிகாலா அடம்பளை அடிச்சு வாங்க போதுங்கிற மாதிரி 18ஆம் தேதி கூட இருக்கு. ஆமா, சட்டசபை கூட இருக்கிறது. இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதனால 2 நாளைக்கு முன்னாடி சட்டசபையில எதிர்கட்சிகளுடைய எதிர்வினைகளை எப்படி எதிர்கொள்வது, என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க, எதிர்கட்சிகள் வந்து என்னென்ன கேள்விகள் வரும், அந்த கேள்விகளை நாம் எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறதுக்கு அதிகாரிகள்லாம் உட்காந்து மண்டையை கசக்கி மூளையை பிழிஞ்சு சார் எடுத்து பேப்பர்ல ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்துருக்காங்களாம். கொடுத்து எப்படிலாம் நம்ம எதிர்கொள்ளணும், எப்படிலாம் பேசணும், இது வரைக்கும் யாரும் பேசல. ஆமா, சிரிச்சா போச்சு ரவுண்டு பார்த்துருக்கீங்களா? 18ஆம் தேதி பார்ப்பீங்க. சிரிச்சா போச்சு ரவுண்டு தான் பார்த்துருப்பீங்க. பேசினா போச்சு ரவுண்டு பார்த்துருக்கீங்களா? 18ஆம் தேதி பார்ப்பீங்க. ஐயோ, அந்த சிறுவைகுண்ட எம்எல்ஏலாம் ஒருத்தர் இருக்குவாப்புல, பேசினாப்புலன்னா வானத்து இடிமுழக்கம் கருப்ப அப்படிங்கிற மாதிரி நெருப்பா இருக்கும். நம்ம லாட்ரி சரவணன் அவரை சொல்றீங்களா? லாட்ரி சரவணன் பல பேர் இருக்காங்க. அது மாதிரி லாட்ரி சரவணன் அங்கே ராதாபுரம் எம்எல்ஏ நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இங்கிட்டு இது ராஜபாளையம் எம்எல்ஏ அமைச்சர் அவங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற யாரு, திருநெல்வேலி எம்எல்ஏ. ஐ ஆம் வெயிட்டிங். அதாவது அவருக்கு வந்து கண்டென்ட் வந்து உங்களுக்கு துளிலாம் கிடையாது, கப்பலாம் கிடையாது, கடல்ல கொட்டுவாங்க. அப்படியே அள்ளிட்டு போங்கடா தங்கங்களா, வாங்கடா வாங்கடா சாட்டைக்கு வாடா வாடா வாடா. இதுல நேரடி ஒளிபரப்பு வேற இருக்கு. நேரடி ஒளிபரப்பு வேற இருக்கும். நம்மளாம் கண்ணுக்குள்ள விளக்கெல்லாம் விடக்கூடாது, மண்ணெண்ணெய் விட்டு பார்த்துக்கணும், கண்ணு எரியும், தூங்க முடியாது, விட்டு பார்த்துட்டு இருக்கணும். பார்லிமெண்ட் டைகர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, அசம்பிளி டைகர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த தடவை கேள்விப்படுவீங்க. அது மாதிரி பல டைகர்கள் இருக்காங்க. அவங்களுடைய பேச்செல்லாம் கொஞ்சம் ஒரு காலம் வெண்ணி கொடு, வெயில் நேரத்துக்கு வெண்ணி கேட்குற கொஞ்சம் வெறியத்தான் அப்படிங்கிற மாதிரி வெறியத்திற்கு அந்த புத்தாக போயிடுச்சு. இப்போ யானைகளெல்லாம் வந்து ஏப்ரல் மாதத்தில் கொண்டு போய் முதுமலை சரணாலயத்தில் போட்டு குளிக்க வைப்பாங்க. அசம்பந்தமாக இருக்கும். அது குளிக்க வச்சு யானைகள் வந்து புத்துணர்ச்சி முகாம் கொடுப்பாங்க இல்லையா? அது போல எம்எல்ஏக்களுக்கு புத்துணர்ச்சி முகாம். அடி எப்படி வாங்காம தடுக்கிறது. மைக் 1 மைக் 2 மைக் 3 எல்லாரும் வாங்கினாங்க. சரி, நான் அதெல்லாம் கேட்குறேன். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு புத்தாக போயிடுச்சு. 107 பேர் இருக்காங்கல்ல தவைக்கல, 107 பேர்ல 106 பேர் இருக்காங்க கூட்டத்துல. மஞ்சள் சட்டக்காரன் எஸ்கே பாக்குற மாதிரி, கருப்பு சட்டக்காரன் எஸ்கே பாக்குறாங்க மாதிரி ஒருத்தர் வந்து விளக்கத்தை சொல்லியிருக்காங்க. விளக்கத்தை சொன்னா பேரவைத் தலைவர், மரியாதைக்கு ஒரு தலைமைச் செயலர் எல்லாம் சேர்ந்து விளக்கத்தரும். மொத்த விளக்கையும் அவரே ஏற்றிட்டாப்ல, மெழுகுவர்த்தி வச்சு கொய்யால புரோட்டோகால் படி உங்களுக்கு கொடுத்தாருடா ஏற்றுவீங்க, திருவிழா நடந்தாரடா அப்படிங்கிற மாதிரி ஏற்றி விட்டுட்டு அவரு கிளம்பிட்டாப்ல. அதில் மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களும் புதிய எம்எல்ஏ தானே. இவருக்கு மட்டும் தனிப்பயிற்சியா? இவருக்கு எங்க பயிற்சினா ஜானகிசாமி அங்க உட்காந்துட்டு என்னையா கேட்பாங்க, தெரிஞ்சா மட்டும் சொல்லுவாங்க, எங்களுக்கு தெரியாதே, எப்படியா தெரியும், ஏதாவது கேட்பாங்களா? கேட்பாங்க தான். நான் என்ன பாவம் செய்தனோ அமைச்சரே இங்கு பாருங்கள், ஜுரம் அடிக்கிறதா? ஆமா, ஜுரம் அடிக்கிறதா? என் இனமடா இல்ல, அதுக்கு வந்து கண்ணீர் தாரதாயா ஊத்துக்கிறது. சபாநாயகர் சொல்லிக்கிறாரு, முதலமைச்சருக்கு எல்லாமே தெரியும், அதனால அவர் இந்த வகுப்புல கலந்து எல்லாமே தெரியும், அதனால சைலண்டா இருக்காப்லையா. எல்லாமே தெரிஞ்சவனும் சைலண்டா இருப்பான், எதுவுமே தெரியாதவனும் சைலண்டா தான் இருப்பான்.